இந்த மரம் தான் சில்வர் ஓக் அப்படின்னு சொல்லப்படுற மலை சவுக்கு மரம். ரொம்ப வேகமாக வளரக்கூடிய தன்மை கொண்டது. கூம்பு வடிவத்தில் இருக்க மாதிரி இருக்குது. இது நார்மலாக டிம்பருக்காக பயன்படுத்துகிறாங்க. கொல்லிமலையில் என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் மிளகு சாகுபடிக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இது ரொம்ப வேகமாக வளருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மிளகு கொடியை இதில் விட்டுட்டோம்னா நமக்கு நல்ல விளைச்சல் கொடுக்குது. அப்படின்றதுனால இந்த சில்வர் ஓக் வந்து பெரும்பாலும் கொல்லிமலையில் மிளகுக்காகவே பயன்படுத்துகிறாங்க. மரம் நட்டு ஒரு 5-6 வருஷம் ஆனதுக்கப்புறமா மிளகு கொடி அதில் வந்து படர விடுறாங்க. நாற்றா வாங்கி வச்சுட்டாங்கன்னா அந்த கொடி வளர 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 அந்த மரத்தை பற்றிக்கிட்டே நல்ல பெரிய அளவில் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து மிளகு தூர் வெடிக்குது, வெடித்து பிஞ்சு வச்சு காய் முற்றின பருவம் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே கொத்து கொத்தாக பறிக்கிறாங்க. கொத்து கொத்தாக பறித்து மிஷினில் கொடுத்து அப்படியே உதுத்து தனித்தனி மிளகாய் உதுத்து வெயிலில் ஒரு 3-4 நாள் நல்லா காய வச்சு எடுத்து சந்தைக்கு அனுப்புகிறாங்க. இந்த மிளகு கொத்து பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக சரமாக இருக்குது பாருங்கள். தமிழ்நாட்டிலேயே வந்து கொல்லிமலையில் கிடைக்கிற மிளகு தான் வந்து ரொம்ப காரமான மிளகு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல காட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்.